الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, தொடர்ந்து சில காலங்களாக இந்த மஸ்ஜிதிலும் பல இடங்களிலும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வலியுறுத்தி வருகிறேன். என்னுடைய சென்ற மாத ஜும்மாவை நீங்கள் இன்று கேட்டிருந்தாலும் அதிலையும் இந்த தலைப்பை நான் மிக வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிறேன். முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்துடைய 15வது திருவசனத்தில் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. மூமின்கள் என்றால் அல்லாஹ் ரசூல் மீது ஈமான் கொண்டு சும்ம லம் யர்தாபு, அது பிறகு சந்தேகங்கள் இல்லாமல் ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அவருடைய செல்வத்தாலும் தன்னுடைய உயிராலும் அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்ட பாடுபடக்கூடியவர்கள் உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று சொல்கிறார். பெருதொரு இடத்தில் கூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களுடன் சேர்ந்து இருங்கள் என்றும் அல்லாஹ் வலியுறுத்துகிறார். நான் சொல்லி வரக்கூடிய 4 விஷயங்கள் முஸ்லிம்களாகிய நாம் இந்த நாட்டில் பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, இந்த 4 விஷயத்துக்கு பங்காளிகளாக இருக்க வேண்டும். யாருடைய தயவுலவையும் வாழாமல் எங்களுடைய சுய கௌரவத்துடன் வாழ வேண்டும் என்ற ஒரு பிரதானமான ஒரு அம்சத்தை நான் மிக வலியுறுத்தி வந்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த நிலைப்பாட்டை குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஹதீஸ்களிலும் இதை நமக்கு முன்வைத்திருக்கிறார். நாங்கள் எப்பொழுதும் ஒரு நாட்டில் வாழும் பொழுது இஸ்லாம் என்ற அந்த கண்ணியம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதை நாங்கள் மதிக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் அதற்கு எங்களுடைய பங்களிப்புகளை செய்ய வேண்டும். அது விவசாயத்துறையாக இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் செக்டர், தொழில்துறையாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் செக்டர், கோஆபரேட் செக்டர், வணிகத்துறையாக இருக்கலாம், சர்வீஸ் செக்டர்ஸ், அது சேவை உள்ளதாக இருக்கலாம். எப்பொழுதும் இந்த நியமத்துகளை நாம் சரிவர பயன்படுத்தினால்தான் இந்த நாட்டில் கண்ணியமாக தைரியமாக நாங்கள் வாழ முடியும். அல்லாஹு தஆலா சஹாபாக்களை போர் வீரர்களாக, அரசியல் ஆலோசகர்களாக, நீதிபதிகளாக, தகவல் அவர்கள் கொண்டு செல்லும் தூதர்களாக சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்திருக்கிறார். காலித் பின் வலீத், அபூ பக்கர் ஜர்ராஹ், சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை போர் வீரர்களாக, டிஃபென்ஸ் உடைய, நாட்டுடைய அந்த பாதுகாப்புக்கு அவர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அரசியல் ஆலோசகர்களாக ஒரு மார்க்கத்துடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் சஃப்ல இருப்பார்கள். வலது நபி அவர்கள் தொழுவிக்கும் பொழுது அவருடைய பின்னால தொழுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்யும் பொழுது அபூபக்கர், உமர் போன்றவர்களுடைய, உஸ்மான், அலி போன்ற ரலியல்லாஹு அன்ஹும் அபூ மூஸா அஷ்அரியுடைய கருத்துகளுக்கு நபி அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள். அவருடைய ஆலோசனை பெற்றுக் கொள்வார்கள். நீதிபதிகளாக மருமகனான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள். ஹாத்திம் அபி பல்தா அவர்கள் தூதுகளை டெலிகேஷனாக சென்று கல்வி போன்ற ரலியல்லாஹு சஹாபாக்கள் இந்த விஷயத்திலையும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவான ஒரு விடயமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆண்கள், பெண்கள், சிறார்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் இந்த விஷயங்களில் ஈடுபட்டார்கள் என்பதை நாம் வரலாறு நெடுகிலும் பார்க்க முடியும். எங்களுடைய முன்னேற்றம் எதில் இருக்கும் என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், ஆன்மீக அந்த மேம்பாடு இருக்க வேண்டும். எஜுகேஷனல் டெவலப்மெண்ட், கல்வி மேம்பாடு இருக்க வேண்டும். எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், பொருளாதார மேம்பாடு இருக்க வேண்டும். பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். நான் ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடம் மக்தப்ல படிச்சு கொடுக்கக்குள்ள அந்த ஆளுந்த பார்வை இருக்க வேண்டும். இவர் ஒரு டாக்டரா, இவர் ஒரு இன்ஜினியரா, இவர் ஒரு லாயரா, இவர் ஒரு சயின்டிஸ்டா, இவர் எந்த துறைக்கு போகலாம் என்ற அந்த பயிற்சி உலமாக்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது, உலமாக்கள் அந்த குழந்தைகளோட சேர்ந்து இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படி வழிநடத்தினார்களோ அந்த துறைகள்ல அவர்களை பயன்படுத்தினார்கள். அது ஆலிம்களாக, ஹாஃபிஸ்களாக, காரிகளாக எப்படி பயன்படுத்துறதோ அதே போலதான் இந்த துறைகளிலையும் அவர்கள் மிக செல்வாக்குள்ள ஒரு சமூகமாக வர வேண்டும். நிர்வாகத்துறையில, கல்வி விடயத்தில் 4 துறைகளில் முயற்சி செய்வது அவசியம். ஒன்னாவது அது நிர்வாகத்துறையில் அட்மினிஸ்ட்ரேஷன், நீதித்துறையில் ஜுடிஷியரி, பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ், ஊடகத்துறை மீடியா. இதெல்லாம் எங்கட முன்னோர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்ததுல பங்காளிகளாக இருக்க படிச்சிருக்கிறார்கள். தொழில்கள் எங்கட கையிலிருந்து விடுபட்டு போறது தவிர என்று அதுல ஞானம் இல்லை, அதுல நேர்மை இல்லை, அதுல ஒற்றுமை இல்லை, அதுல எந்த முறையில் இதை முன்னெடுத்து போக வேண்டுமோ அந்த முறையில் அதை முன்னெடுத்து போறது இல்லை. அதனால வீழ்ச்சியின் பக்கம் நாளுக்கு நாள் போய்கொண்டு இருக்கிறத இந்த நாட்டுடைய உலமாக்கள், துறை சார்ந்தவர்கள், புத்திஜீவிகள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். நான் இந்த தூதை தொடர்ந்து பல நிகழ்வுகளில், மஸ்ஜிதுகளில், மதரசாக்களில், பட்டமளிப்பு வைபவங்களில், பொது பயான்களில் இதை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன். இன்று இந்த நாட்டு மக்களுக்கு திரும்ப ஒரு விடுத்தம் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நியாமத்துகளை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தி நல்ல முறையில் இதை நாம் முன்னெடுத்து போறதுக்குரிய அந்த அடிப்படைகளை உருவாக்கிக் கொள்வதன் மூலமாக நிச்சயமாக ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகமாக நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் யாருடைய தயவுல வாழ தேவையில்லை. அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஆளுமை, திறமை, சக்தி, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்கள், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன், ஹதீஸ், மஸ்ஜிதுகள், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இன்னமல் முஃமினூன இஹ்வா என்ற இந்த அடிப்படை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத்ல இதை மிக வலியுறுத்தி, இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அகவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்க ஒருவருக்கு ஒரு சகோதரர்கள், உங்களுக்கு இடையில பிளவுகள், கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் ஒற்றுமையாக நீங்க ஒன்றுபட்டு சுலுகு சென்று கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, நான் இதெல்லாம் பேசுவதற்கு காரணம், குர்ஆனுடைய சூரத்துல் ஹஜ் 32வது திருவசனத்துல அல்லாஹ் முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறான். வஸாலிக வமை யுஅத்திம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். இதுதான் இறைவன் வகுத்தது ஒரு சட்டமாகும். எவர் அல்லாஹ்வின் சின்னங்களை மேன்மைப்படுத்துகிறாரோ நிச்சயமாக அதை உள்ளச்சத்தால் ஏற்படுவது என்பதாக குர்ஆன் சொல்கிறது. பாருங்க, 1884 பாரி மதரசா, 1894 பஹ்ஜா மதரசா காலிக்கோட்டையில். இது டச்சுடைய அந்த ஆட்சி காலத்தில் அல்லது பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் கிடைத்திருக்கிறது. முஸ்லிம் ஸ்கூல்ஸ்
950 Muslim schools. 1892 MMDA 1951 காசி கோர்ட்டுடைய இந்த சிஸ்டம் 1954 வக்ஃப் 1956 அல் ஆலிம் என்ற அந்த எக்ஸாம் உலமாக்களுக்கு 1973 இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்தவர்கள் இஸ்லாமிய பொருளாதாரம் அமெரிக்கால, லண்டன்ல, பிரான்ஸ்ல, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல இல்லாததுகளை அல்லாஹ் சில விஷயங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். இத குறப்பேசி, விமர்சிச்சு, தர்க்கிச்சு, வாதித்து, பிளக்கண்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய மனோச்சைப்படி இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இதை நாங்க செஞ்சு வந்தோம்னா அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான். அலம் தர இலல்லதீன பத்தலூ நிஅமத்துல்லாஹி குஃப்ரன். அல்லாஹ் அருள் கொடைகளை, நியமத்துகளை எந்த கொடுத்தானோ அதை மாற்றினவர்கள் குஃப்ர் என்று சொல்லும் பொழுது குர்ஆன்ல ஹதீஸ்ல ஒரு நியமத்தை புறக்கணித்து நடக்கிறது. குஃப்ருன் தூன குஃப்ரின். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ரெண்டு வகையான குஃப்ர பயான் செஞ்சிருக்கிறார்கள். ஒரு பெண் குஃப்ரானுல் அஷீர், ஒரு மனைவி, ஒரு பெண் தன்னுடைய கணவன் பல வருடம் நலவு செய்தாலும் நீ ஒன்றும் செய்யல் என்று சொல்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கொண்டு பாவித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது யாரு அப்படி அந்த நியமத்துகளை புறக்கணிக்கிறார்களோ, சூரத்துல் அன்ஃபால் அல்லாஹ் தஆலா ذلك بأن الله لم يكن مغيرا نعمة على قوم حتى يغيروا ما بأنفسهم وإن سميع عليم. எந்த ஒரு சமுதாயம் தன் உள்ளத்தில் உள்ள அந்த அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த நடைமுறைகளை மாறி அதை அல்லாஹ்வுடைய அந்த இதுகளை மாற்றிக்கொண்டால் அற்கொடைகளை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை ஒரு நாளும் அவர்களோடு வைக்கிறதில்லை. அல்லாஹ் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ்வும் அதை மாற்றுறதில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதனால் எப்பொழுதும் இந்த அடிப்படைகளை புரிந்து செயல்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வேலைகளே சந்தேகங்கள் உண்டாக்குறது. பாருங்க, நீங்க நாங்க ஓதக்கூடிய குர்ஆனுடைய கடைசி சூரத், அதுல அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறது என்ன தெரியுமா? அல் கன்னாஸ் அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். என்னுடைய ஆசான் சுப்ஹானல்லாஹ் ஒரு பெரும் அறிஞராக, ஆலிமாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு அழகான வார்த்தை சொன்னார்கள். குர்ஆன் அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுது லா ரைப ஃபீ, இதுல சந்தேகம் இல்லை என்று ஆரம்பிக்கிறான். அதை முடிக்கும் பொழுது கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது மக்கள் சந்தேகங்களை உண்டாக்கி கொண்டிருப்பார்கள். அல் கன்னாஸ் அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். சில மனிதர்கள் அவர்களுடைய வேலையே, தொழிலே இதுவாகத்தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா இதில் எத்தகைய சந்தேகம் இல்லை, பயபக்தியுடையோருக்கு இது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறார். அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். ஜின்களிலும் மனிதர்களும் இருசாரார் இருக்கிறார்கள். அவர்கள் மனிதர்கள் இதயங்களில் வீண் சந்தேகங்களை ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள். குர்ஆன்ல உலமாக்களுடைய ஆய்வின்படி 15 சுமார் ஆயத்துகள் எஸ் அலூனக எஸ் அலூனக எஸ் அலூனக எஸ் அலூனக அனி ரூஹ பத்தி கேட்கிறார்கள். எஸ் அலூனக அன் தில் கர்னைன் பத்தி கேட்கிறார்கள். எஸ் அலூனக அல் ஜிபால், மலைகளை பத்தி கேட்கிறார்கள். எஸ் அலூனக அனி ஸா, கியாமத்தை பத்தி கேட்கிறார்கள். எஸ் ஸஅல ஸாயிலும் மின் அஸாபின் வாक़ி, அந்த அஸாபை பத்தி கேட்கிறார்கள். கியாமத்தை பத்தி கேட்கிறார்கள். يسألك أهل الكتاب أن تنزل عليهم كتابا من السماء. வேதமுடையவர்கள் வானத்திலிருந்து வேதத்தை இறக்கி வைங்க, நாங்கள் அப்பதான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள். இவர் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 15-20 இடங்கள்ல இதை சுட்டி காட்டியிருக்கிறார். அதுல நான் ஓதிய இந்த 6 குஃபார்களால, முஷ்ரிக்கீன்களால, யகூதிகளால முஸ்லிம்களிடத்துல கேட்கப்பட்ட கேள்விகள். சஹாபாக்கள் குறைவான விஷயங்களை தான் நபியிடத்துல போய் கேட்பாங்க. சும்மா வீணான, தேவையில்லாத, மக்களை சந்தேகத்தில் உண்டாக்கக்கூடிய விஷயங்களை கேட்க மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, நான் மேல் சொன்னது போல
இந்த நியமத்துகளை மதிக்க வேண்டும். உதாரணமாக ஸ்கூல் என்று சொல்லும் பொழுது சில குறைபாடுகள் இருக்கும். அதுல அட்மினிஸ்ட்ரேஷன் குறைபாடுகள் இருக்கும், தகுதி இல்லாதவர்கள் இருப்பார்கள். அந்த துறையில நாங்க அந்த மனிதர்களை தயாரிக்காத நேரத்தில் இந்த பிரச்சனைகள் உண்டாகும். அப்ப எங்கட கடமைப்பாடு இருக்கு. 5 லட்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்க இந்த 950 ஸ்கூல்கள்ல. எங்களுக்கு வசதி உள்ள இந்த பகுதியில் நான் பல வருஷத்துக்கு இதே மெம்பர்ல நான் சொன்னேன், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் அமீன் ஸ்கூல் அது கொல்பிட்ல தான் இருக்குதுன்னு சொன்ன நேரம் ஜும்மா முடிச்சொன்ன சிலர் வந்து சொன்னாங்க, இது கம்பெனி வீதியில் இருக்குது ஹஜரத்துல. நான் ஒன்னு உங்களோட பிள்ளைகள் யாரும் அங்க படிக்கிறது இல்லை, அதனால உங்களுக்கு அந்த கத்தை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் மீலாது ஸ்கூல் தெய்வல இல்லை. அங்குள்ள வசதி படைத்த தன்னுடைய பிள்ளையில அங்க அனுப்பாதவர்களுக்கு மீலாது ஸ்கூல் எங்க இருக்குது என்றே தெரியாது. அதனால இந்த ஸ்கூல்கள் எங்களுக்கு பல 100 வருடங்களுக்கு முன்பு தரப்பட்டது. ஜாயிரா காலேஜ், அதுக்கு பேர் என்ன, ஒராபி பாஷா என்று சொல்லும் பொழுது அது மதரசா ஜாஹிரா. ஸ்கூல்களையும் மதரசா என்றுதான் பேர் வச்சார்கள், எடுத்து படிங்க வரலாங்க. ஏன் மதரசாவும் ஸ்கூலும் ஒன்று சேர்ந்து பயணிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா 2 சாராரை உருவாக்குறான். ஒரு சாரார் அவர்கள் இந்த துறை சார்ந்தவர்களாக, டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, லாயர்களாக, ப்ரொஃபஷனல்ஸாக, சயின்டிஸ்டாக, அக்கவுண்டன்ஸாக பல துறையில வருகிறார்கள். ஆலிம்களாக, ஹாஃபிஸ்களாக, தாயிகளாக அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த நியமத்துகளை பயன்படுத்தி குர்ராக்களாக, இமாம்களாக, முதர்ரிஸ்களாக ஆண்களும் பெண்களும் தயாரிக்கப்படுகிறார்கள். கன்னிமார்களே, அதை நாம் மீண்டு பெற வேண்டும். இந்த மஸ்ஜிதுல நான் 88 இருந்து சுமார் நான் கொத்பா நடத்துகிறேன். நான் வரும்பொழுது முன்னுக்கு இப்படி உட்கார்ந்து இருப்பார், அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசிக்க செய்யணும். அவர் டாக்டர் காசிம். அவர் உண்டாக்கினதுதான் 1990 ஹலால் ஃபுட் அவேர்னஸ் கமிட்டி, HFAC என்பது. இது 38 வருஷங்களுக்கு உள்ள ஒரு 40 வருஷங்களுக்கு அல்லது 35 வருஷங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த இண்டஸ்ட்ரி ஒரு குளோபல் இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு. இந்த 1977க்கு பிறகு உலகத்தில் மனித முடிய பவுடர் ஆக்கி பிரெட்ல போட்டாங்க. பண்டியுடைய அத்தனை உறுப்புகளையும் எடுத்து பிரஷாக, ஜெலட்டினாக, ஐஸ்கிரீமாக மாற்றினார்கள். ஓபன் எக்கானமி இப்ப 1977 இருந்து வந்ததோ அந்த காலத்திலிருந்து செத்தவைகளையும் மனித உறுப்புகளையும் பண்டியுடைய அந்த பதார்த்தங்களையும் உலகத்தில் பாவிக்கும் பொழுதுதான் இந்த ஹலால் சர்டிபிகேஷன் சிஸ்டம் உண்டாயிடுச்சு. டாக்டர் காசிம் செய்தது போல முபாரக் ஹசரத், ரியால் ஹசரத், என்னுடைய ஆசான், இந்த கிங்ஸ்வுட் காலேஜுடைய இஸ்லாமிக் டீச்சர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்கள் 2000 2 கம்பெனிக்கு கொடுத்தார்கள். மேக்சிஸ், பிரீமா. 2003 எனக்கு பொறுப்பு தரப்பட்டது. 10 வருடத்தில் 250 கம்பெனிஸுக்கு நாங்க ஒரு ரெசிபிலையும் துரோகம் செய்யாமல், இன்றும் நீங்க யூடியூப்ல போயிட்டு மிஸ்டர் சுசாந்த் ரத்நாயக் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவருடைய இன்டர்வியூ பாருங்க. அவர் சொன்னார், what are you paying to ACJ என்று கேட்டிருந்தோம், we are paying peanuts என்று சொன்னார். அது இன்றைக்கும் அந்த வார்த்தையில் பதிவுபட்டிருக்கு. எங்களுக்கு எதிராக செஞ்ச அந்த நேரத்தில் 2013 நாம் ஒப்படைக்கும் பொழுது $1.5 பில்லியன் இந்த நாட்டுக்கு வருமானமாக இருந்தது. நாங்க எடுக்கல, இந்த நாடு பெற்றது. எப்ப அதை ஒரு நியமத்தை புறக்கணித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது போல அதுக்கு நீங்க துரோகம் செஞ்சீங்களோ, அல்லாஹ் இந்த நிலைமை வரக்கூடாது. இந்த நாட்டுடைய ட்ரெஷரி ஜீரோக்கு போச்சு. இப்ப அல்லாஹ் திரும்ப நாங்க கண்ணியமாக 2013 இந்த நாட்டுடைய நலனை கருதி முதலாவது நாங்க எடுத்தது ஹலாலுடைய கைடன்ஸ் 2 நாடுகள்ல, ஒன்று தாய்லாந்து, 2வது சிங்கப்பூர். இது 2 புடிஸ்ட மிகைத்தவர்கள், தேரவாத புடிஸ்தான் தாய்லாந்து. அங்கிருந்து இங்க ஒரு டெலிகேஷன் வந்தார்கள். சொன்னார்கள் 40 இயர்ஸுக்கு நாங்க மார்க் பண்ணிட்டோம், halal industry is going to be highest income
ரெவன்யூ உள்ள ஒரு பிசினஸ் ஆக மாற போகிறது. முஸ்லிம்களுக்கு அது ஒரு ஆதாயமாக ஹலாலான ஒரு நியமத்தாக இருக்கும். அதே நேரம் பொருளாதாரத்துடைய பயிற்சி உலகத்துல அது வளர்ச்சியாக மாறும். கண்ணியமானவர்களே, இந்த வாட்டர் பாட்டில் ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா அதுல போன்ஸ் ஊடாகவும் ப்ராசஸிங் நடக்கும், சாக்கோல் ஊடாகவும் நடக்கும். நீங்க எலும்பின் ஊடாக இந்த ஆக்சிஜன் வச்சு அதை சுத்தப்படுத்திட்டு அதுக்கு ஹலால் என்று சொல்ல ஏழுமா? அல்லாஹ் தந்த சுத்தமான தண்ணியை நீங்க போத்தல்ல போடுறதுக்கு அதுக்குள்ள ஆக்சிஜனையும் அதனுடைய ப்ராசஸிங்கையும் அது எலும்பை கொண்டு செஞ்சா அது எப்படி ஹலாலாக இயலும்? அத உலகம் சயின்டிஸ்ட் உலகத்தில் ஒன்று சொல்லும் பொழுதே அதை கேட்பார்கள். இந்த காலத்துல நாங்க 40 வருஷத்துக்கு ஜூஸ செஞ்சு பாட்டில போட்டு வச்சிருக்கிறோம். இன்றைக்கும் வீட்டுல ஆரஞ்சையும் ஆப்பிளையும் போட்டு ஏபிசிய போட்டு அது ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டை போட்டு ஒரு நாளைக்கு வச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஏபிசிய வைக்கிறீங்க. ஏன்? அதுல போடக்கூடிய இன்கிரீடியன்ஸ், அதுல போடக்கூடிய கெமிக்கல்ஸ், அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியாக மாறி உலகத்தில் எதையும் எப்படியும் விற்கலாம் என்று வந்த நேரத்தில் தான் உலமாக்களும் இதுக்கு முன் வந்தார்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் முபாரக் ஹசரத்துக்கும் ரியால் ஹசரத்துக்கும் இதை அவர்கள் உருவாக்கினார்கள். அதே போலதான் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் நல்ல வியாபாரம் செய்யணும். என்ற நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் ஹசரத் பேங்குக்கு போறது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம். ஆனா நல்ல வசதியோட பஜார்ல வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தா நீங்க அதை செய்யுங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல ஈடுபட்டார்கள். ஒரு நாள் திடீரென்று பஜார்ல சத்தம் மதீனால. நபி அவங்கெல்லாம் மௌத்தாகி மிச்ச காலமாயிருச்சு. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க தந்த சர்வன்ட் கிட்ட, கியாமத்து வந்துருச்சா? சத்தமா இருக்குது. கியாமத்து ஒன்றும் இல்ல, 700 கெமல்ஸ் வந்திருக்குது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உடைய. இன்னைக்கு ஒரு கெமல் ஆக குறைஞ்சது 5000 ரியால், 10,000 ரியால். பாருங்க எத்தனை. அவர் 700 கெமல்ஸ் அவர் இம்போர்ட் பண்ணி இருக்கிறார். மதீனால இறங்கி இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அவருக்கு கிரீன் சேனல்ல போகல, அதுக்கு ரெட் சேனல்ல தான் போகணும். எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவழிச்சீங்க என்று சொல்ல வேண்டி வரும். இந்த ஹதீஸ் கேள்விப்பட்ட உடனே ஓடி வந்தார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஆயிஷா திரைக்கு பின்னால் இருந்து, அம்மா நீங்க இப்படி சொன்னீங்களா? ஆம் சொன்னேன். நபி அவர்கள் சொன்னார்கள், யாரு சம்பாதிச்சு சரியாக செலவழிக்கிறாங்க என்றத நாளைக்கு கியாமத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். He returned அந்த ஸ்தபலுக்கு போனார். He donated everything, 700 camels. ஒரே நேரத்தில் 700 அந்த ஒட்டகத்தையும் தர்மம் செஞ்சார் அப்துல் ரஹ்மான். அவருக்கு அல்லாஹ் பெரிய வாழ்க்கையை கொடுத்தான். அவருடைய சொத்து மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவருடைய மனைமார்களுக்கு குழந்தைகளுக்கு பங்கிடப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். ஆனா மௌத்தாக்கள் அழுகிறார், எனக்கு கவலையா இருக்குது, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அதை நசீபாக்கணும். எனக்கு இன்றைக்கு இவ்வளவு சொத்த செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். என் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 2 நண்பர்கள், ஒன்று அல்லாஹ் அக்பர் முஸ்அப், 2வது ஹம்சா. உஹதுல இந்த 2 பேரும் மௌத்தாகின நேரம் இவங்களோட கஃன் புடவை இருக்குல்ல, ஓ அப்துல் ரஹ்மான் நீ இன்றைக்கு இவ்வளவு வசதியோடு இருக்கிறான். அன்றைக்கு முஸ்அப் ஒரு நாளைக்கு 200 திர்ஹம் ஒரு டிரெஸ் உடுப்பார். அப்படிப்பட்ட முஸ்அப் மௌத்தாக்குள்ள கஃனும் இல்லாம மௌத்தாகினார். காலை மறைச்சா தலை விளங்குது, கலை மறைச்சா கால் விளங்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் அவர்களுக்கு. எங்களுக்கு இந்த மஸ்ஜிதுல சுனாமி 2004 ஏற்பட்ட நேரத்தில் 50,000 மீட்டர்ஸ் கஃன்களை தூக்கி கொண்டு அம்மான் தொட்டைக்கும் அம்பாறைக்கும் போயிட்டு நாங்க கஃன் புடவை போட்டோம். கண்ணியமார்களே, சஹாபாக்கள்கிட்ட அதுவும் இருக்குல்ல. அங்க 1000 இல்ல மௌத்தா போனது, அங்க மௌத்தா போனது 70 பேர். உஹதுல 70 பேருக்கு கூட கஃன் கொடுக்க புடவை இல்லைன்னா விஸ்வாங்க. அதை நினைச்சுதான் அப்துல் ரஹ்மான் அழுகிறார். அப்துல் ரஹ்மான், அல்லாஹ் இன்றைக்கு உனக்கு எப்படி தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்த நியமத்துகளை அம்மா பி நியமத்தி ரப்பிக ஃபஹதிஸ் வ இன் தஅது நியமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ் தந்த நியமத்துகளுக்கு எப்ப நன்றி செஞ்சு கொண்டே இருக்கணும். அதே நேரத்தில் நான் இந்த இஸ்லாமிய பொருளாதாரத்துக்கு இந்த நாட்டில் சேவை செஞ்ச சிலரையும் ஞாபகப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத்தில் ரிபா ஹராம் நல்ல தெரியும். ரிபா ஹராமாக இருந்தா அதுல இருந்து எப்படி நாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யறது? இந்த நாட்டுடைய எக்கானமி
இந்த நாட்டுடைய எஜுகேஷன், இந்த நாட்டுடைய டிஃபென்ஸ், இந்த நாட்டுடைய பல செக்டர்ஸ்ல நாங்க ஈடுபடக்கூடிய நேரத்தில் பேங்க் என்பது ஒரு அத்தியாவசியமானதாக மாறிவிட்டது. அது இல்லாம முடியாது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்சி திறக்காம அதுக்கு அந்த தன்னுடைய பணத்தை அங்க கொடுக்காம எப்படி ஒரு இம்போர்ட் செய்ய முடியும்? ஒரு எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கு அதுதான் சேனலாக இருக்குது. அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த நாட்டில் 1994 இந்த பக்கத்துல இந்த டுப்ளிகேஷன் ரோட்ல இருந்த 3-4 பேர் மௌத்தாயிட்டாங்க. ஜஸ்டிஸ் ஜமீல், மிஸ்டர் ஆலிஃப், மிஸ்டர் ஃபரிகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம். அல்லாஹ்வோட கபர்களை பிரகாசிக்க செய்வார்கள். அவர்கள் இந்த பொருளாதாரத்தை இலங்கையில இஸ்லாமிக் எக்கானமி சிஸ்டம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு உயிர் வாழக்கூடிய பிசி ஃபாயில் முஸ்தபா, டாக்டர் ரஃபீக் காசிம், பிசி அலி ஷப்ரி போன்றவர்கள் இதுக்கு பங்களிப்பு செய்தார்கள். இஸ்லாமிய முதாரபா, முஷாரகா, இஜாரா என்ற இந்த வார்த்தைகள் இன்றைக்கு பல லட்சம் முஸ்லிம்கள் அந்நியர்களும் இன்றைக்கு இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னா, இந்த சென்ட்ரல் பேங்க் எனக்கு தெரியும் 2000 மிஸ்டர் மரிகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சென்ட்ரல் பேங்க்ல அந்த நேரம் இருந்த 90s இருந்த மிஸ்டர் ஜாயவர்தன அவருக்கு போயிட்டு இந்த முதாரபா டிபாசிட் பற்றி விளங்க வச்சது. இந்த நாடு அதை எக்ஸெப்ட் பண்ணிச்சு. கன்னிமார்களே, எங்களோட பக்கத்து நாடுகள், வல்லரசுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் கூட எக்ஸெப்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை இந்த நாடு எக்ஸெப்ட் பண்ணிருக்குதுண்டா, குறைகள் இருக்கும். காதில குறை இருக்கிறதுனால சிஸ்டத்தை அழிக்கிறது இல்ல, ஸ்கூல்ல குறை இருக்கிறதுனால நாங்க ஸ்கூல் இல்லாமல் ஆக்குறது இல்ல, எங்களுடைய ரெஜிஸ்டார்ல பிழை இருக்கிறதுனால ரெஜிஸ்டார் சிஸ்டத்தை இல்லாமல் ஆக்குறது இல்ல. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நியமத்துகள், இந்த நியமத்துகளை புரிந்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா அந்த நியமத்துகளை பாதுகாப்பான். இல்லை என்றால் நாங்க அது எல்லாத்துக்கும் துரோகம் செய்தவர்களாக மாறிவிடுவோம். உலகத்தில் 1960 இந்த சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி எடுத்து ஈஜிப்ட்ல, மலேசியால, துபாயில, பாகிஸ்தான்ல, பஹ்ரைன்ல பல நாடுகள் முயற்சி எடுத்து சுப்ஹானல்லாஹ் ஐஓசி ஸ்டாண்டர்ட் உண்டாக்கப்பட்டு அல்லாஹ் இன்றைக்கு பல இஸ்லாமிய நிறுவனங்கள் அல்லாஹ் தஆலா உருவாக்கி இந்த நாட்டுக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறார். அதுல உலமாக்கல் என்ற அடிப்படையில் சிலர் மௌத்தாகிவிட்டார்கள். முபாரக் ஹசரத், ரியால் ஹசரத் என்ற பாசமுள்ள நெருக்கமுள்ள நியாஸ் ஹசரத், சலாவுதீன் ஹசரத், கண்டி மௌலானா அழைக்கப்படக்கூடிய ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் பெரிய யூனிவர்சிட்டியில படித்தவர்கள் அல்ல. இந்த நியாஸ் மௌலவியும் சலாவுதீன் ஹசரத்தும் எனக்கு மறதில்லைண்டா நான் அவர்கள் 6-7 வகுப்பு தான் படிச்சிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த பௌத்த நாட்டில், பெரும்பான்மை நாட்டில் அந்த மொழியை பேசக்கூடிய ஆற்றலோட அவர்கள் இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு தன்னால முடியுமான சேவைகளை செய்ய ஆரம்பிச்சார்கள். அதனுடைய நியமத்துகளை இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் செய்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் கண்ணியமார்களே, நான் போன மாதம் செஞ்சது பல குத்பாக்கள். இந்த 4 செக்டர்ஸ்ல நான் சொன்ன விஷயத்துல முஸ்லிம்கள் பங்காளியாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் நேற்று நான் ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக வேண்டி ஜெம் ஷோக்கு என்ற வளமையில நான் எத்தனையோ ஷோக்களை எனக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஜெனீவாக்கும் போயிட்டு இருக்கிறேன், அங்கே நான் கலந்து கொண்டது இல்லை. ஆனா எங்களோட முஸ்லிம்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்கு நான் அதுல கலந்து கொண்டேன். கண்ணியமானவர்களே, நாங்கள் எல்லாரும் நேர்மையான முறையில உண்மையான முஸ்லிம்களாக, வியாபாரிகள் நாளை கியாமத்தில் அர்ஷுடைய நிழலை அடைவார்கள். வியாபாரம் அது சஹாபாக்களுடைய அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஜுபைர் இப்னு அவ்வாம், நபியுடைய மருமகன் உஸ்மான், இவர்கள் எல்லாரும் வியாபாரிகளாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதனுடைய தோட்டத்தில் வேலை செஞ்சிருக்கிறார்கள். எங்கட சமூகத்தை, எங்கட வாலிபர்களை சில நண்பர்கள், சில நலன் விரும்பிகள் முன் வந்திருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய வாலிபர்களை அவர்களுக்கு எந்தெந்த துறையில முடியுமோ அவர்கள் அந்தந்த செக்ஷனுக்கு மஸ்ஜிதுகள், நான் ஒரு தொடர்ந்து அழைப்பு கொடுக்கிறேன். உலமாக்களும் மஸ்ஜிதுகளும் அந்தந்த ஊரை சேர்ந்தவர்களும், இலங்கையில் இருக்கக்கூடிய 160 டிவிஷன் ஜமியத்துல் உலமா 10,000 உலமாக்களும்
3000 மஸ்ஜிதுகளும் 300 மதரசாக்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டுடைய வாலிப யுவதிகளை எப்படி பயன்படுத்தி எங்களுடைய சமூகத்துக்கும் நாட்டுக்கும் உதவி உள்ளவர்களாக மாற்ற முடியும் என்ற இந்த அடிப்படைக்கு வாருங்கள். குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹி அலா பஸீரத்தின் அனவன் மனித்தபானி. இது என்னுடைய தெளிவான பாதை. குர்ஆன் சொல்கிறது சூரா யூசுஃபில், நானும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் அழைக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹி அலா பஸீரத்தின். நான் இன்று முன்வைத்த இந்த தலைப்பை ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த நாட்டில் ஒவ்வொரு மஸ்ஜிதும் இந்த இமாம்கள் குத்பாவிலும் ஒவ்வொரு மதரசாக்களிலும் இந்த விஷயங்கள் பேசப்பட வேண்டும். 26 யூனிவர்சிட்டிஸும் இன்ஸ்டிடியூட்ஸும் இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் இதுல படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்கால ஒரு சிறந்ததாக உலக நாடுகளிலேயும் எங்களுடைய வாலிபர்களும் யோதிகளும் போயிட்டு படிக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலத்தையும் சிறப்பாக்க வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களை நீ கபூல் செய்வாயாக. இந்த நாட்டை ஒரு முன்மாதிரியாக நாடாக ஆக்கி தருவாயாக. முஸ்லிம்களும் மற்றவர்களும் சேர்ந்து சகவாழ்வை ஒற்றுமையாக யா அல்லாஹ் பயன்படுத்த கிருபை செய்வாயாக. இஸ்லாமிய அடிப்படைகளுடன் வாழ்ந்து மரணிக்க கிருபை செய்வாயாக. எந்த நோக்கத்துக்காக இந்த பேருரை ஜும்மா நடத்தப்பட்டதோ அதை நீ ஹயாத்தாக்கி தருவாயாக. இங்கே கூட இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மக்கா மதீனாவை நசீபாக்குவாயாக. மதீனாவுடைய மௌத்தை உன்னுடைய பாதை மரணத்தை தருவாயாக. எங்கட பொருளாதார நெருக்கடிகளை போக்கி எங்கட வாலிபர்கள் யுவதிகளை இந்த நாட்டுடைய பங்காளிகளாக யா அல்லாஹ் ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்கிடுவாயாக. யாரெல்லாம் இந்த தித்வால பாதிக்கப்பட்டார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ ஆறுதலையும் கண்ணியத்தையும் கொடுப்பாயாக. யாரெல்லாம் 90 இந்த நாட்டு முஸ்லிம்கள் மன்னாரில் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ அவர்களுக்கு நிரந்தர கைரை நசீபாக்குவாயாக. சுனாமில் எங்களை விட்டு பிரிந்த உலகத்தில் காஷ்மீர்லையும் இன்னும் யா அல்லாஹ் அந்த பலஸ்தீன்லையும் உலக நாடுகளில்